இப்போ வந்துட்டு இந்த பராபவ ஆண்டு அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த எண் கணிதத்துக்கும், இந்த தமிழ் ஆண்டுக்கும், அதாவது என்ன வைப்ரேஷன்ல, என்ன நம்பருடைய ஆதிக்கத்தில இந்த ஆண்டு பிறக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க சார். சார் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடி இந்த வருட பிகினிங் வந்து ஆங்கில புத்தாண்டு 2026. ஓகே. இதோட கூட்டு எண்ணே 1. ம். அது 1 நம்பர் சூரியனோட ஆதிக்கம். அந்த ஓகே. சூரியன் எப்படி மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு உதவி பண்ற மாதிரி, ம். இந்த 1 நம்பர் வந்து இந்த வருஷமே நமக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய வருஷமா அமையும். ஓகே சார். ஸோ இது ஜென்ரலா ஜான்வரி 1 பத்தி நான் சொன்னேன், தமிழ் ஆங்கில புத்தாண்டு. ம், ம். இப்போ பராபவ ஆண்டு தமிழ் வருஷமும் அது லக்கிலி எப்படி கோயின்சிட் ஆச்சுன்னு எனக்கும் புரியல. ஆஹா. 14/5/4/2026 வருது. ஸோ இந்த தேதியோட கிராண்ட் டோட்டலுமே 1 வருது. ஓகே. இப்போ எண்கணிதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எண்கணிதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தேதியோட கூட்டு எண் தான். ம். ஸோ ஆரம்பம்ன்றது இந்த 14 ஆரம்பம். ம். இந்த 14/4/2026 வந்து 1. ம். ஸோ இந்த 14மே அதிர்ஷ்டமான எண்ணா இருக்கும். ஆரம்பமும் அதிகம் அதிர்ஷ்டமா அமைஞ்சிருக்கு 14ம். இந்த கிராண்ட் டோட்டல் 1மே பார்த்தீங்கன்னா சூரியனோட ஆதிக்கம். ம். ஸோ வரப்போற பராபவ ஆண்டு பார்த்தீங்கன்னா, எல்லா மனிதர்களுக்கும் மன நிம்மதி, குடும்ப வாழ்க்கையில வந்து ஒரு ஒற்றுமை, இது எல்லாமே கொடுக்குன்றது வந்து என்னோட கணிப்பு. ஓகே, ஓகே சார். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த ஆண்டுடைய வைப்ரேஷன பத்தி கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வைப்ரேஷன் சார். என்னன்னா பொதுவா சொல்லணும். இப்போ இதே 2025ல இந்த வார் ஆரம்பிச்சிருந்தா, ஆ. இந்த வாரோட எக்ஸ்டெண்ட் எந்த லெவலுக்கு வேணாலும் போகும். ஓ! ஆனா 2026 தான் இந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா, இந்த வாருமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வைண்ட் அப் ஆயிடும். என்னோட கணிப்புப்படி. ஓகே. ஸோ மக்கள் நிம்மதியா இருப்பாங்க. நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்ராட்ல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கோம். ம், ம். அந்த கவலையை முதல்ல நம்ம தூக்கி எறிஞ்சிடலாம். ஓகே. ஸோ நிம்மதியான இது கொண்டு போவோம். ஆ. குடும்ப வாழ்க்கையிலே ஒற்றுமை. ம். ஒற்றுமைன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலியோட அந்த அட்டாச்மெண்ட், அந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ம், ம். அந்த கம்பேட்டபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ம். அதே மாதிரி செல்வ வளம். ஏன்னா ஏப்ரல் 14 உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே ஒரு புது தொடக்கம். இது வந்து கேலண்டரோட டேட்டை நம்ம வந்து மாத்தல. ஓகே. நம்மளோட லைஃபை ரீசெட் பண்ணிக்கிற நாள் தான் என்னோட கணிப்பு ஓ! நான் சொல்லுவேன். ஓகே ஸோ சார். ரீசெட் பண்ணும்போது எல்லாமே புதுசாயிடுது. ம். அப்போ ஒரு புதிய தொடக்கம். என்னோட கணக்கில் பார்த்தீங்கன்னா நியூ பிகினிங் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ம். இந்த இடத்துல நம்மளோட பாசிட்டிவிட்டி அப்ளை பண்ணணும். ஏன்னா எந்த ஒரு விஷயமே ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா திங்க் பண்ணும்போது தான் ம். நமக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவிட்டியை நம்ம வந்து தள்ளி வச்சுட்டு ம். ஒரு ரோபஸ்ட் ஆப்டிமிஸ்டிக்கா நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போதே லைஃப்ல வந்து புது இருந்தது. ஓகே. ஏன்னா என்னதான் நம்ம இருந்தாலுமே மனம் சார்ந்த விஷயங்கள் தான் நமக்கு உதவி பண்ணுது. ம். அப்ப நீங்க மனதுல என்ன மாதிரி எண்ணங்களை விதைக்கிறீங்களோ, ம். அதுதான் இன்னும் நான் ஷார்ட்டா சொல்லப்போனா, எந்த மாதிரி எண்ணங்களை நீங்க மனதுல வந்து நீங்க தோற்றுவிக்கிறீங்களோ, ம். அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்க சம்பவங்கள் நிகழும்ன்றது வந்து நான் அதை ஓ! பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஓகே. ஸோ என்ன மாதிரி சிந்தனைகள் நீங்க மனதுல நீங்க ஏற்படுத்திக்கிறீங்களோ, ம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹாப்பனிங்ஸ் நடக்கும். ம். இதை MS உதயமூர்த்தி அதான் சொல்லியிருப்பாரு. ம். ஒரு முறைக்கு 1000 முறை நான் யோசிச்சு பார்த்துட்டேன். ம். நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல சிந்தனைக்கு ஈடு இணை இல்லை ம். அப்படின்ட்டார். ஸோ நம்ம புது வருஷம் பராபவ ஆண்டு வந்தாலுமே ம். நம்ம எண்ணங்கள், நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம என்ன விஷயங்கள் போடுறோமோ, ம். அதுதான் மேக்னெட் வேவா கன்வெர்ட் ஆகி இந்த பிரபஞ்சத்துல போய் திரும்ப நமக்கு வந்து யாரோ ஒரு வெல்விஷர் மூலம் திரும்ப நமக்கு கிடைக்கும்.